எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கும். இது நாள் வரை விபஷ்னா தியான முறையினுடைய அடிப்படைகளை எல்லாம் நாம் கற்றறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு உயர்நிலை தியான கோட்பாட்டை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான கோட்பாடுகளை நாம் நினைவூட்டிக் கொள்வது. இந்த ஃபார்ம் 7, ஃபார்ம் 6, ஃபார்ம் 8, ஃபார்ம் 9 இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதெல்லாமே கூட அடிப்படை நிலைகள் தான். பட் இப்போ நம்ம ஒரு உயர்நிலை கோட்பாட்டை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த மாதிரி கோட்பாடுகள் டீச்சிங்ல இது வரைக்கும் இருந்ததில்லை. ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறது. ஆனா இதை ஒரு தியான முறையா நம்ம பண்ணது கிடையாது. இது வரைக்கும் யாரும் அதை பண்ணது கிடையாது. பண்ணியிருக்கிறாங்க, பட் வேற வேற வழிமுறைகள்ல பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இதை முதல் முறையா நம்ம செய்கிறோம். எனக்கே இந்த மாதிரியான டீச்சிங்கே புதுசு தான். ஸோ இது நன்மையா அமையணும், நமக்கு தெளிவும் நேர்வழியும் கிடைக்கணுன்ற பிரார்த்தனையோட நம்ம இதை தொடங்கலாம். நான் சொல்ற விஷயங்களை நீங்க ஓப்பன் மைண்டோட புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்முடைய மனம் அந்த மாதிரியான நிலைக்குத்தான் பக்குவப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையுமே முழுமையா உள்வாங்கக்கூடிய, அந்த கூட்டில் இருக்கக்கூடிய கருவை உள்வாங்கக்கூடிய பக்குவம் நம்முடைய மனதிற்கு இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனருடைய அருளால் நாம் அடைந்து கொண்டிருப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ ஆன்மீக வழிமுறையினுடைய நோக்கமே நம்முடைய உயிரை பற்றிய ஞானங்களை அறிந்து கொள்வதுதான். ஆன்மீகம் என்றாலே ஆன்மாவை பற்றிய ஞானம், ஆன்மாவை நோக்கி திரும்பிக் கொள்ளுதல், இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே. ஆன்மா என்பது மறைவானதாக இருக்கிறது. உயிர் என்பது மறைவானதாகத்தான் இருக்குது. அதுவும் மறைவினும் மறைவான ஒரு பொருளாக நம்முடைய ஆன்மா இருக்கிறது. அப்ப அந்த ஆன்மாவை பற்றி, மறைவினும் மறைவாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ள விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய நாம் அடிப்படையான மறைவானவைகளை பற்றிய ஞானம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தானே. அதாவது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கிறோம். தோற்றமான பொருள் வடிவத்திலேயே நிறைய நிலைகள் இருக்கு. பெரிய பொருள், சிறிய பொருள், நுண்ணோக்கியை கொண்டு பார்க்கக்கூடிய பொருள், அதிலும் அடங்காத ஒரு பொருள். இந்த மாதிரி தோற்றமான தன்மைகளே எவ்வளவு படிநிலைகள் இருக்குல்ல. ஒரு வைரஸ் எல்லாம் நம்ம நுண்ணோக்கினால தானே பார்க்க முடியுது, வெறும் கண்களால பார்க்க முடியல. அப்ப வெறும் கண்களால பார்க்கறதும் பொருள் வடிவம் தான், நுண்ணோக்கியில பார்க்கறதும் பொருள் வடிவம் தான், தோற்றமானது தான். அப்ப தோற்றமான தன்மைகளிலேயே நிறைய படிநிலைகள் இருக்கின்றது. அதே போல மறைவான தன்மைகளிலும் பல படிநிலைகள் இருக்கு. மறைவானது, மறைவினும் மறைவானது, மறைவினும் நுட்பமானது, இந்த மாதிரி மறைவான தன்மைகள்ல பல படிநிலைகள் இருக்கு. அதுல ஆன்மா என்பது மறைவானவைகளிலேயே வைத்து மிகவும் ஆழமானது. அப்போ அந்த ஆன்மாவை பற்றிய ஞானங்களை விரும்பக்கூடிய நாம் இந்த அடிப்படையான மறைவான தன்மைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தின ஒரு புரிதலில், சிந்தனையில், உணர்வில் நுழைய வேண்டும். இது உங்களுக்கு புரியுது தானே? இப்போ இந்த உயர்நிலை கோட்பாட்டினுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, மறைவானவைகளை தியானித்தல். இறைவன் அவனுடைய வேதத்தில் நம்பிக்கையாளர்களை பற்றி, அதாவது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவன் மீது உள்ளட்சம் கொண்டு வாழக்கூடியவர்களை எப்படி அழைக்கின்றான், அவர்களை எப்படி டிஃபைன் பண்றான் அப்படின்னா, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள்தான் என்னுடைய அடியார்கள், என் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், என்னை முன்னிலைப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். அப்போ மறைவானவற்றை நம்பிக்கை கொள்ளுதல் என்பது நம்ம வாழ்வியல்ல, முக்கியமா இறைவழி வாழ்வியல்ல, ஆன்மீக வாழ்வியல்ல நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயலாக இருக்கு. இப்ப மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் அப்படின்னா என்னது? அவைகளை முக்கியத்துவப்படுத்தி வாழுதல்.
மறைவான தன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழும். இப்ப நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் அடிப்படை தியான கோட்பாடுகள்ல. தோற்றமானது மறைவானது இது ரெண்டும் சேர்ந்துதான் முழுமை. அதுல மறைவானது தான் அந்த படைப்பினுடைய மதிப்பை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாம்பழத்தோட எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம். ஒரு மாம்பழம் இருக்குது, அந்த மாம்பழம் லேசா அடிபட்டு இருக்குது, ஒரு பக்கமே கூட அழுகி இருக்குது, ஆனா அந்த மாம்பழம் செம்ம டேஸ்ட்டுங்கன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அந்த அழுகுன பாகத்தை மட்டும் லைட்டா வெட்டிட்டு மீதியெல்லாம் நம்ம சாப்பிட்டுறலாம். எதுக்காக? அந்த சுவை என்ற மறைவான தன்மைக்காக. பளபளன்னு இருக்கு மாம்பழம், ஆனா புளிக்குதுங்க, வேண்டாம். இங்க ஏன் நம்ம வேண்டான்னு சொல்றோம்? அந்த மறைவான தன்மையாகிய சுவையில் ஒரு திருப்தி நமக்கு இல்லை, அதனால வேண்டான்னு சொல்றோம். ஆனா ஒரு லைட்டா அழுகி இருக்குன்னா கூட சுவை இருக்கே, அதை கட் பண்ணிட்டு சாப்பிட்டுறலான்னு சொல்றோம். ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் அந்த அளவுக்கு தோற்றமான வகையில கவர்ச்சியா இல்ல, சாதாரணமா இருக்கிறாரு. ஆனா அவருடைய குணம் தங்கமா இருக்குது, அவர் கூட பேசுறதுக்கு அவ்வளவு விருப்பமா இருக்குது. அவரை நம்ம நண்பராவோ உறவினராவோ அமைத்துக் கொள்வதில் நம்ம விருப்பம் காட்டுவோமா இல்லையா? இன்னொருத்தர் பயங்கர டாம் குரூஸ் மாதிரி இருக்காரு, பயங்கர ஸ்டைலா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா ஒஸ்ட் கேரக்டரா இருக்காரு, அவரை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவோம். வேணவே வேணாம் சாமி, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருப்பேன். அப்போ மறைவானவைகளுக்கு மதிப்பு அதிகம். ஒரு படைப்பினுடைய மதிப்பை தீர்மானிப்பதில் மறைவானவைகள் தான் முக்கியமாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய ஆன்மாவை, அதாவது நுட்பமான மறைவின் ஆழத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆன்மாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மேலோட்டமான மறைவான தன்மைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மறைவான தன்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இறைவழி வாழ்க்கையினுடைய உறுதியான தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது அடிப்படை கான்செப்ட். இதை நாம எப்படி ஒரு தியான நிலையா, தியான பயிற்சியா எப்படி நம்ம பழக்கிறது அப்படிங்கிறதுக்கு விபஷனா தியான வழிமுறைகள்ல சில மேலோட்டமான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில தான் நம்ம இதை தொகுத்து இருக்கிறோம். அதுக்கான நோட்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம இப்ப ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பண்ண முடியாது. நம்ம அன்றாட லிவிங்ல இதை பண்ணணும். நம்ம அன்றாட லிவிங் இருக்கு இல்லையா, அதுல இதை பண்ணணும். அதுக்கான டீச்சிங்ஸ், பேசிக் டீச்சிங்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இறைவழி தியானம், உயர்நிலை தியான கோட்பாடுகள். இதுக்கு ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 நம்பர்லாம் கிடையாது, தலைப்பு தான் மறைவானவற்றை தியானித்தல். இது ஒரு முக்கியமான ஃபார்ம். சரிங்களா? இப்போ தியான கருப்பொருட்கள், அதாவது நம்ம எதை தியானத்திற்கு உட்படுத்த போகின்றோம், எது குறித்து நம்முடைய தியானத்தை செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த தியான கருப்பொருட்கள். இதுல நிலை 1ன்னு ஒன்று இருக்குது. இதுல ஒரு 5 விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். எப்படி நம்ம இதை தியானிக்கணும்னா, நான் சொல்லியிருக்கிறேன் லிவிங்ல தான் இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, காலையில எந்திரிச்சு ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது குறித்த தியானம், அதனுடைய மறைபொருள் குறித்த ஒரு தியானம். இப்போ இந்த பழத்தை பார்க்குறோமா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. பப்பாளி பழம் தோற்றமானது, அந்த பழத்துக்குள்ள இருக்கக்கூடிய மறைபொருள் என்ன, அதனுடைய சுவை, அதனுடைய ஊட்டச்சத்து இருக்கா இல்லையா, அது குறித்து ஒரு சிந்தனை. அந்த பப்பாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது ஒரு தோற்றமானது, ஆரஞ்சு கலர்ல இருக்குது, சதை பிடிப்பா இருக்குது, தோற்றமானது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு மறைவான சுவை இருக்கிறது. இந்த சுவை எப்படி இருக்குது? மறைவானதா இருக்கு. அதுல அழகா ஒரு விஷயம் சொல்றாங்க, மறை பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஒரு பொருள் தான், ஆனா மறைவா இருக்கு. அது ஒரு படைப்பு தான், ஆனா மறைவா இருக்கு. சுவை என்பது ஒரு பொருள், ஆனா மறைவா, அதான் மறை பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சுவையினுடைய எக்ஸிஸ்டன்ஸை நாம உணரணும். சுவை என்பது இருக்கிறது, மறைவானதா இருக்குது, ஆனா இருக்குது. அதை நம்ம அனுபவிக்கிறோம். அது இல்லைங்கிறதுக்கான எந்த சாத்தியமுமே இல்லை, அது இருக்குது, ஆனா மறைவா இருக்குது. அதுல சில ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, விட்டமின் இருக்குது, என்னமோ இருக்குதானே. அது நமக்கு என்னன்னு தேவையில்லை, ஆனா ஒரு ஊட்டச்சத்து இருக்குது, ஒரு சுவை இருக்குது. இப்போ அந்த மறைவான ஒன்றை நீங்கள் தியானித்து விட்டு அந்த பப்பாளியை நீங்க சாப்பிடுங்க. இதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் லிவிங்ல நம்ம பண்ணக்கூடிய மெடிடேஷன். இப்போ ஒரு காய் சாப்பிட்றோம், ஒரு கேரட் சாப்பிட்றோம்,
அதே மாதிரி அந்த கேரட்டுங்கிற தோற்றத்தை விட்டுருங்க. அந்த கேரட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு சுவை இருக்குது, ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. இந்த தோற்றமான பொருளுக்கு பின்னாடி மறைவா அது இருக்குது. அதுதான் இந்த கேரட்டுடைய மதிப்பை தீர்மானிக்குது. சமைத்த உணவுகள். இப்போ வந்து ஒரு சாதம் சாப்பிட்றோம். சாதம், சாம்பார், நெய் எல்லாம் போட்டு சாப்பிட்றோம். அந்த அரிசி அந்த அரிசியை நம்ம வேக வச்சிருக்கிறோம். அந்த வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த நெருப்பு மறைவானது. இந்த அரிசிக்கு பின்னாடி அந்த மாவு சத்துங்கிற ஒரு ஊட்டச்சத்து இருக்குது. அதை நாம சாப்பிட்டாதான் பிரித்து எடுத்துக்கொள்ள முடியும். மறைவான அந்த சத்துக்காக தான் நம்ம அதை சாப்பிட்றோமே. சத்து இல்லைன்னா அதை சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு உணவை நாம் உண்ணுவதற்கு முன்னால் அந்த உணவின் மறைபொருள்களை நாம் தியானித்து விட்டு உண்ண வேண்டும். இது அடிப்படை. ஏன் உணவை முதல்ல சொல்றோம் அப்படின்னா, இதுதான் நம்ம மனசுக்கு நெருக்கமானது. இப்ப இந்த மாதிரி நீங்க டெய்லி பழக 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 என்ன ஆயிடும் அப்படின்னா, மறைபொருள்களை எல்லாவற்றிலும் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உருவாகும். ஏன்னா உணவு 3 வேளையும் சாப்பிடுறோம். இடையில இடையில ஒரு திரவ ஆகாரங்கள் குடிக்கிறோம், பழம் சாப்பிடுறோம். ஸோ ஒவ்வொரு முறையுமே நம்முடைய உணவுகளின் மறைபொருளை நாம் தியானிக்கும் போது, மற்ற அனைத்து தன்மைகளிலும் நாம் மறைபொருள்களை பார்ப்பதற்கு பழகி விடுவோம். இப்ப தண்ணி, நீரின் மறைபொருள். தண்ணி குடிக்கிறோம். ஒரு நாளைக்கு பலமுறை தண்ணி குடிக்கிறோம். தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி அப்படிங்கிறது ஒரு தோற்றமான பொருள் வடிவம். அந்த தண்ணிக்கு பின்னாடி என்ன இருக்குது? அந்த தண்ணிக்குள்ள ஒரு குளிர்ச்சி இருக்குதே, அந்த குளிர்ச்சி மறைவானதா இருக்குதே, அதன் மீது ஒரு சிறு கவனம். ஒரு 30 செகண்ட், 10 செகண்ட், மேக்ஸிமம் 1 மினிட் அந்த குளிர்ச்சியின் மீது கவனம் செலுத்திவிட்டு, இந்த குளிர்ச்சி என்ற மறைவான தன்மைதான் இந்த தண்ணீரின் மதிப்பை தீர்மானிக்கிறது. அந்த குளிர்ச்சி என்ற மறைவான தன்மை தான் இந்த தண்ணீரை நாம் குடித்த பிறகு நமக்கு பயனுள்ளதாக மாறுகிறது. ஸோ அந்த ஒரு கவனம். அடுத்து சுவாசத்தின் மறைபொருள். சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, எங்கேயா உட்கார்ந்துருக்கீங்க, மூச்சை நம்ம கவனிக்கிறோம். அந்த மூச்சுங்கிறது மறைவானது தானே. அதுதான் நம்மளை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மூச்சுங்கிற அந்த மறைவான தன்மையின் மீது, மூச்சே மறைவானது தான். அந்த மூச்சுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருப்பொருள் இன்னும் மறைவானது. அதன் மீது நாம் கவனம் செலுத்தி சும்மா ஒரு 5 மூச்சு, 10 மூச்சை மட்டும் அந்த மாதிரி நம்ம கவனிச்சுக்கலாம். அடுத்து மின்சாரம். இப்ப நம்ம நிறைய மின்சாரம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துறோமா இல்லையா? இப்ப இந்த கம்ப்யூட்டர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மைக் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குது, இங்க ஃபேன் ஓடுது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப கிளாஸ்ல உட்காரும்போது, ஓகே இந்த கம்ப்யூட்டருக்கு பின்னாடி என்னங்க இருக்குது? இந்த கம்ப்யூட்டருக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது மறைவானதா இருக்குது. இந்த கம்ப்யூட்டரை இயக்கக்கூடிய அந்த மின்சாரம் மறைவானதா இருக்குது. அந்த மறைவானது இல்லைன்னா இதை இயங்க முடியாது. இந்த விஷயம் நடக்காது. தோற்றமானது இயங்காது. சாஃப்ட்வேர் பயங்கரமா பண்ணிட்டீங்க. ஒரு iOS, மேக் என்னமோ சாஃப்ட்வேர்லாம் இருக்கு. எல்லாம் பண்ணிட்டீங்க. கரண்ட் இல்லைன்னா அப்ப மறைவானதை நீங்க சிந்தித்து விட்டு அதன் மீது கவனம் செலுத்தி விட்டு நீங்கள் அந்த பொருளை பயன்படுத்த வேண்டும். இந்த தியான கருப்பொருட்கள் நிலையில பாத்தீங்கன்னா, நம்ம அன்றாடம் ஈடுபடக்கூடிய தன்மைகளை நாம் தொகுத்து கொடுத்திருக்கின்றோம். போன் பேசுறீங்க இல்லையா? போன் அட்டன் பண்ணும், போன் எடுக்கும்போது அந்த ஒரு மின்சாரத்தை கொண்டுதான் இந்த போன் இயங்குகிறது. சாஃப்ட்வேரை கொண்டுதான் இயங்குகிறது. இப்படி அந்த அந்த மறைபொருளின் மீது சற்று சிறிது கவனத்தை கொடுத்துவிட்டு அந்த தோற்றமான பொருள்களை பயன்படுத்துதல். அடுத்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய மனம், நம்முடைய உயிர், இதெல்லாமே மறைவானதா இருக்கு. இப்ப நான் வந்து இதெல்லாம் சொல்றேன்னா இல்லையா? இந்த இந்த பேச்சு, இந்த ஒளி என்பது மறைவானது தான். ஆனா ஒரு மேலோட்டமான மறைவானது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது என்ன? என்னுடைய உணர்வு, என்னுடைய எண்ணம். இந்த எண்ணமும் உணர்வு எங்க இருக்குது? மனசுல இருந்து இருக்குது. மனசை இயக்குறது எது? உயிர். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சு. இதன் மீது நம்முடைய கவனம் செலுத்த வேண்டும். இப்ப நமக்குள்ள உயிர் இருக்குது, மனம் இருக்குது, நமக்கு எண்ணங்கள் இருக்குது. இதெல்லாம் மறைவானதா இருக்கு. அப்போ இந்த தியான கருப்பொருட்கள் நிலை 1ல இருக்கக்கூடிய இந்த 5 விஷயங்களுமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தன்மைகளின் மறைபொருள்கள். இவைகளின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இவைகளின் மீது கவனம் செலுத்தி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் லிவிங். இந்த மாதிரி நீங்க பண்ண பண்ண இதனுடைய மாற்றம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்து தியான கருப்பொருட்கள் நிலை 2. இதுல என்ன மாதிரியான கருப்பொருட்களை நம்ம பயன்படுத்தணும்? முதல்ல குழந்தை. ஒரு குழந்தைய பார்க்குறோம். இப்ப நான் என்னோட பையனை பார்க்குறேன். குட்டி பையன். அவனுக்கு வந்து 4 வயசு ஆகுது.
இப்ப அவனை பாக்குறேன். அவனுக்கு ஒரு உருவம் இருக்குது. என்ன மாதிரியே இருப்பான். அழகா இருக்கிறான். ஓகே. இதெல்லாம் தோற்றமானது. ஆனா அவனுடைய மறைவானதை நான் பார்த்தோம் அப்படின்னா, அவனுடைய உயிர். அவனுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது. அந்த உயிருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவனுக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த மனசுல குறைவான டேட்டாஸ் தான் இருக்குது. அவனுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. இந்த டேட்டாவை சார்ந்துதான் அந்த உணர்வு ஆக்சஸ் ஆகும். மனம் 2ல இருக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து தானே மனம் 1 ஆக்சஸ் பண்ண முடியுன்றதை நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ அவனுடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்குது? ஒரு விஷயம், ஒரு சாக்லேட்டை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிறான். ஆனா நமக்கு அந்த சாக்லேட் வந்து மண்ணீரலை வெப்பப்படுத்தும்னு நமக்கு தெரியுது. அதை போய் நான் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? அவனுக்கு மண்ணீரல்னா என்னன்னே தெரியாதுல்ல. அப்போ அவனுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அவனுடைய எண்ணம், உணர்வு எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திக்கணும். குழந்தைய பார்க்கணும். குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தையினுடைய மறைபொருள்களை நாம் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்கும்போது அந்த குழந்தையினுடனான உங்களுடைய உறவை நீங்கள் செம்மையாக வைத்துக் கொள்ள முடியும். அந்த குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அந்த குழந்தையை எப்படி நேர்வழிப்படுத்தலாம்? அந்த குழந்தைக்கு எப்படி புரியிற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லலாம்? எப்போ ஒன்றினுடைய மறைவான தன்மைகளை பற்றிய சிந்தனையும் அங்க இருக்க எடுத்துட்டு போவேன். இது எடுத்துட்டு போடு. பழைய பாலம் மறைவானவைகளை பற்றிய சிந்தனையும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளக்கூடிய போக்கும் உங்களுக்கு வந்துவிட்டாலே அந்த படைப்பை நீங்க ஆளுமை செய்து விடலாம். ஆளுமை செய்து விடலாம் என்றால் அதை அடிமைப்படுத்தி விடலாம் என்று நான் சொல்லவில்லை. அந்த படைப்பின் மூலமாக உங்களுக்கு எந்த சுகவீனங்களும் வராமல் பார்த்து கொள்ளலாம். இப்ப குழந்தைங்கனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராம நீங்க பார்த்துக்கலாம். அந்த குழந்தைங்க ஹேண்டில் பண்றீங்க. அடுத்த தியான கருப்பொருள் என்னது? பருவ வயது மனிதன். அதாவது ஒரு டீனேஜ் அடைந்த ஒரு மனிதன். இது யார் அப்படின்னா, இப்ப நம்ம டீனேஜரா இருக்கோம்னா நம்ம நண்பர்கள். அவங்களுடைய மறைபொருளை நாம் யோசிக்க வேண்டும். அவங்களுடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்கு? அவங்க மனசு, அவங்களுடைய டேட்டா எப்படிப்பட்டதா இருக்குது? அவங்க ஒரு வேகமா இருப்பாங்க. அவங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர்களா இருப்பாங்க. அவங்க ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மறைபொருளை நாம் சிந்திக்கும் போது அவங்கள பத்தின நாலேஜ் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து திருமணமான மனிதன் யாருன்னா, திருமணமான மனிதனா ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு மனிதன். ஒரு 30 வயசு 25ல இருந்து 40 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள். நம்ம அம்மா, அப்பா, நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். ரொம்ப டார்ச்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள. அவருடைய மறைவான பொருளை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்குது? அவருடைய மனசுல உள்ள டேட்டா தான் அவரை இயக்குது. அவர் வந்து ஒரு தப்பான ஒரு கேரக்டர்ல நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, அதை தூண்டுறது எது? அவருடைய மனசு தானே. அப்ப அவர் மனசுல இருக்கக்கூடிய பதிவு அவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். தெரியாம அனுமதிச்சிருக்கிறாரு. எது நன்மை தீமைன்னு அவருக்கு தெரியல. தர்ம நெறி அவருக்கு புரியல. அப்ப அவருடைய அந்த மறைவான அந்த மனதை பற்றி நாம் சிந்திக்கும் போது அவர் மேல கோபமும் வெறுப்பும் வராது. தெரியாம பண்றாரு. அவருக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போமே தவிர, அவரை வந்து நம்ம தூற்றக்கூடிய அந்த ஆட்டிடியூட் நம்மள விட்டு போயிடும். இப்ப நம்ம அம்மா இருக்காங்க. நம்ம அம்மாவை சும்மா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த அம்மாவுடைய மறைபொருளை பாருங்க. அந்த அம்மா நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து அவங்க மனசுல என்ன இருக்குது? அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? நம்ம அவங்களுக்கு என்ன குடுக்குறோம்? அவங்களுடைய ரொட்டீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிக்கிறாங்க, சமைக்கிறாங்க. அப்புறம் என்ன நம்ம ஆபீஸ் போயிடுறோம், கிளாஸ் எடுக்கிறோம், கிளினிக் போயிடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நாடகம் பார்க்குறாங்க. யாராவது அந்த மாதிரியான ஏஜ் குரூப் சேர்ந்தா புரணி பேசுவாங்க. யாரை பத்தி. ஸோ அவங்களுடைய அந்த மறைவான அந்த தன்மைகளை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்க அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் நமக்கு கிடைச்சிடும். உறவு சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறை நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுடைய மறைபொருள்களை பற்றிய சிந்தனை நமக்கு அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்ம அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பாவை யோசிச்சு பாருங்க. அவருடைய மறைபொருள் என்ன? அவருக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு மறைவானதா இருக்கா இல்லையா? அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரு? நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அவரு. நமக்கு ஒரு சின்ன கெட்டது கூட நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மாவா அவர் இருக்கிறாரு. அவரு அனுபவிச்ச கஷ்டங்கள் எதையுமே நம்ம அனுபவிச்ச கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அவருடைய மனசுல நம்மள பத்தி இருக்கக்கூடிய அந்த டேட்டாவை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ உங்க சகோதரர் இருக்காரு. அவரும் உங்களுடைய தாய் வயிற்றில் பிறந்தவர் தான். அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? நீங்க அவரை எப்படி பார்க்கிறீங்க?
அவருக்கு உங்க மேல எதுவும் பொறாமை இருக்குதா? உண்மையிலேயே ஒரு அன்பு செலுத்துறாரா? இல்ல அவர் உங்க மேல பொறாமைப்படுறாருன்னா அது ஏன் எதனால அப்படி வருது? ஏன்னா அவரு கூட நீங்க பிறந்திருக்கிறீங்க. நீங்க அவரை விட நல்லா இருக்கிறீங்க. அவர் நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. அது வந்து நியாயமான ஒரு விஷயம் தானே. அவர் நல்லா இருக்கணும்னு தானே விரும்புறாரு. சோ, இந்த மாரி நம்ம அந்த மறைபொருள யோசிக்கும்போது, அவர் மீது நமக்கு எந்த கோவமோ, வெறுப்போ, பழி உணர்ச்சியோ வராது. முக்கியமா நம்முடைய குடும்பத்தினர்களுடைய மறைபொருள்களை பற்றிய சிந்தனை, அவர்களுக்கு அந்த மறைபொருள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய போக்கு நமக்கு இருக்க வேண்டும். அதேபோல முதுநிலை மனிதன், நம்முடைய தாத்தா, பாட்டி, வயசானவங்க, அவங்களுடைய நிலை வேற மாரி இருக்கும். அத பத்தி நம்ம யோசிக்கணும். சோ, இந்த இதுதான் நோட்ஸ் இதுதான். இப்போ நாம இத நிலை 1ல இருந்து தான் தொடங்கணும். உணவின், நீரின், சுவாசத்தின் மறைபொருட்கள், மின்சாரம், நம்முடைய எண்ணங்கள். இந்த நிலையில தான் நாம தியானிக்க ஆரம்பிக்கணும். சோ, இந்த மாரி தியானிக்க ஆரம்பிக்க என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, எல்லாத்திலயுமே நீங்க மறைவானவற்றை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். மறைவானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். மறைவானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் நம்முடைய வாழ்வியலாக மாறும்போதுதான், நம்முடைய படைப்பமைப்பின் ஆழமான தன்மையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை நோக்கிய நம்முடைய பயணம் தெளிவாக அமையும். நீங்க உங்கள சுத்தி இருக்கக்கூடிய மேலோட்டமான மறைபொருள்கள பத்தின நாலேட்ஜே இல்லாம இருக்கிறீங்களாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீப்பான ஆன்மாவ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க விருப்பம் கொண்டவர்களா இருக்கிறீங்கன்னா, எப்படி அது சாத்தியமே இல்லையே! அப்போ இதுதான் பிராக்டிஸ். இந்த மாரியான ஒரு நிலைக்கு நம்ம போம்போது, நம்ம துன்பங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொள்ள முடியும். இந்த சஃபரிங் அப்படிங்கிறது இருக்காது. சஃபரிங் எப்படி இருக்காதுன்னா, உங்கள டார்ச்சர் பண்ண மாட்டாங்கன்னா, பண்ணுவாய்ங்க. அந்த மாரி பண்ணாம இருக்கவே மாட்டாய்ங்க. ஆனா, அவைங்க பண்ற டார்ச்சர் எடுபடாது. நீங்க அத துன்பமா பார்க்க மாட்டீங்க. அத வந்து ஒரு ஈவென்ட்டா, ஒரு நிகழ்வா பார்ப்பீங்க அவ்வளவுதான். அதனால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. ஆனா, அவங்க பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா, உங்களுடைய புரிதல் மேம்பட்டு விட்டதனால், நீங்கள் அவர்களுடைய மறைபொருளை பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால, நீங்க துன்பப்பட மாட்டீர்கள். சோ, இதுதான் இந்த மறைவானவற்றை தியானித்தல் என்ற இறைவழி தியானத்தினுடைய உயர்நிலை கோட்பாட்டினுடைய முதல் தியான வழிமுறை. சோ, இத வந்து நாம டே டு டேல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து எளிமையானதா அப்படின்னா, எளிமையானது. இது கஷ்டமானதா அப்படின்னா, டெஃபினட்டா கஷ்டமானது. இது நம்ம எப்படி இத புரிஞ்சுகிட்டு எடுத்துக்கிறோன்றத பொறுத்து. இத வந்து எப்படி நம்ம படிப்படியா பண்ணலாம். எப்படின்னா, ஒண்ணும் இல்ல. தண்ணி குடிக்கும் போதெல்லாம் எவ்ரிடே இப்ப தண்ணி குடிக்கிறோம் இல்லையா? தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி பாட்டிலையோ, அந்த தண்ணி டம்ளரையோ அப்படி வச்சு தண்ணிய பாருங்க. ஒரு 30 செகண்ட் கண்ண மூடுங்க. அந்த தண்ணீன்ற தோற்றமான இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைபொருள மட்டும் ஒரு 30 செகண்ட், 10 செகண்ட் அப்படியே கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு பிராக்டிஸ இன்னைக்கு ஃபுல்லா பண்ணுங்க. நாளைக்கு ஃபுல்லா பண்ணுங்க. ஒரு 3 நாள் தண்ணிய மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உணவுகள், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறோம், காய்கறி சாப்பிடுறோம், சாப்பாடு சாப்பிடுறோம். அத வந்து நீங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி, தொடுறதுக்கு முன்னாடி, அதை ஸ்பரிசிப்பதற்கு முன்னால் ஒரு 10லிருந்து 30 செகண்ட் அதனுடைய மறைவான தன்மைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். அடுத்து நீங்க எங்கேயாவது ஃப்ரீயா இருக்கீங்க. அப்படி உட்கார்ந்துருக்கீங்கன்னா, அப்படி மூச்ச கவனிங்க. இந்த மூச்சுங்கிறது மறைவானதா இருக்குது. அதுதான் நம்மள உயிரோட வச்சிருக்குது. மூச்சு நின்னுச்சுன்னா கான். அப்ப அந்த மூச்சு என்ற அந்த மறைவானவற்றின் மீது கவனம் செலுத்து. இந்த மூச்சு எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுருக்கு. நம்ம இறை உணர் சுவாசம் மாரி இத பண்ணலாம். மின்சாரம். மின்சாரத்த பத்தி திங்க் பண்றது இன்னும் சூப்பரா இருக்கும். எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்துக்கு பின்னாடி மின்சாரம் இருக்குது. இந்த லைட் போட்டு லைட்டுக்கு பின்னாடி இந்த லைட்ட நான் பார்க்குறேன். ஆஹா! இந்த லைட் எரியறதுனால தான் நம்ம மூஞ்சில வெளிச்சம் படுது. அந்த வெளிச்சத்த தான் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ இந்த தோற்றமானதுக்கு பின்னாடி என்னெல்லாம் மறைவானதா இருக்கு? மின்சாரம். இந்த வெளிச்சமே மறைவானது தான். இப்ப இது இது இந்த வெளிச்சம்ங்கிறது மறைவானதா இருக்கு. தொட முடியாது, தீண்ட முடியாது. ஆனா இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மின்சாரம் மறைவானதா இருக்கு. எப்படி வந்து அந்த பல்புல இப்படி பாயுது பாரு. இந்த பல்பு எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் அந்த மின்சாரம் பாய்ஞ்சாதான் வேலை செய்யும். அப்ப மின்சாரத்தின் மீது கவனம். மின்சாரம்னா என்னது? மின்சாரம்னா என்னன்னு அது ஒரு எனர்ஜி அவ்வளவுதான். பார்க்க முடியாது. அனுபவிக்க முடியும். இந்த மாரி. அடுத்து நம்ம எண்ணத்த கவனிக்கணும். இந்த மாரி ஒரு எண்ணம் வருது. சாப்பிடலான்னு தோணுது. அத போய் பார்க்கலான்னு தோணுது. ஒரு கவலைய வருது மனசுல.
ஐயோ நாளைக்கு இப்படி ஆயிருமோன்னு பயப்படுறோம். சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படி. ஸோ இந்த மாதிரி இதுதாங்க ப்ராக்டிஸ். இதை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் எதுல இந்த 5த்துலயுமே நீங்க பண்ணீங்கன்னா நல்லது. இதை பண்ண பண்ண ஆரம்பிச்ச அந்த தொடக்கத்துல வந்து கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். என்ன நம்ம இப்படி இருக்கிறோமே. ஆனா இதுதான் வந்து ஆன்மீக வாழ்வியலுடைய அடிப்படை. நம்ம இந்த வயசுல நம்ம வந்து இதை பண்ணிதான் ஆகணும். அப்பதான் நம்ம லைஃப் பத்தின ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். மரணம் நிகழ்வதற்கு முன்னால் நாம் அடைய வேண்டிய ஞானங்களுக்கான ஒரு வழிமுறை இது. இது எளிமையான வழிமுறை தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த மறைவானவற்றை தியானித்தல் அப்படிங்கிற இந்த ஃபார்மை பத்தி நாம ஒரு அடிப்படை புரிதல்கள் வச்சிருக்கிறோம். இது எப்பவுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானம் தொடங்கும் போது தியானத்தினுடைய முதல் நிலையை தொடங்கிவிட்டு தான் இதை செய்யணும். ஆக்சுவலி இதை வந்து ப்ராக்டிஸா நம்ம பண்ணல, டே டு டே லைஃப்ல லிவிங்ல தான் பண்ண போறோம். இன்னைக்கு சும்மா அவருக்கு இந்த கிளாஸ்க்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, தியானத்தினுடைய முதல் நிலையை தொடங்கிடலாம். தொடங்கிட்டு இப்ப நீங்க வந்து இன்னைக்கு காலையில ஏதாவது சாப்பிட்டுருப்பீங்க, தண்ணி குடிச்சிருப்பீங்க. நேத்து நைட் ஏதாவது சாப்பிட்டுருப்பீங்க தண்ணி. அத பத்தி ஏதாவது யோசிக்கலாம். சிந்தனை பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ நம்ம தியானம் தொடங்கலாம். கண்களை மூடி இருத்தல். புற சூழலிலிருந்து அக சூழலுக்குள் நாம் திரும்பி இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது உங்களுடைய கவனம் இருக்கட்டும். உடல் அதிஷ்டானாவில் நிலை பெற வேண்டும். இறுக்கங்கள் இல்லாத முழுமையான தளர்வுடன் அசைவற்ற தன்மையில் உங்கள் உடலை நிலைப்படுத்துங்கள். சுகமான இருக்கை நிலையாக அதை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். ஒவ்வொரு உள் மூச்சின் மீதும் வெளி மூச்சின் மீதும் இயல்பானதொரு கவனம். கவனத்தோடு உணர்வு. இந்த மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் இதை இழுக்கவில்லை. நமக்கு அது கொடுக்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த மூச்சு நமக்காக நம்முடைய படைப்பாளனால் படைக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கண்களை மூடியிருந்து உடலை அதிஷ்டானாவை நிலைப்படுத்தி மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டிருக்கிறீர்கள். இது இறைவழி தியானத்தின் முதல் நிலை. இந்த நிலையில் இந்த 3 படிகளில் புரிதலோடும் உணர்வோடும் சில நிமிடங்கள் நிலைத்திருங்கள்.
இப்போ நம்ம மறைவானவற்றை தியானத்தை ஒரு பயிற்சியா செய்யலாம். சில விஷயங்கள் கைட் பண்றேன், அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீரின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தும். சும்மா உங்க முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, அல்லது உண்மையிலே கூட இருக்கலாம். அந்த தண்ணியை நீங்க கவனிங்க. அந்த தண்ணீருடைய பொருளின் மீது முதலில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அது திரவ வடிவத்தில் இருக்கிறது, நிறமற்ற ஒரு நிறத்தில் இருக்கிறது. அது எந்த கொள்கலனில் நிறைந்திருக்கிறதோ அந்த வடிவத்தை கொண்டதாக அது இருக்கு. டம்ளர்ல இருந்தா டம்ளர், சொம்புல இருந்தா சொம்பு, பாட்டில் இருந்தா பாட்டில், அந்த வடிவத்தை தண்ணீர் ஏற்றுக்கொண்டிருக்கு. இதுதான் தண்ணீருடைய பொருள் தன்மைகள். இப்போ அந்த தண்ணீருடைய மறைபொருளுக்குள்ள உங்க கவனம் போகட்டும். மறைபொருளை பற்றி சிந்திக்கும் போது ஒரு பிடிப்பு நமக்கு இருக்காது. தோற்றமான பொருளை பார்க்கும்போது ஒரு பிடிப்பு இருக்கும், அதோட வடிவம் தெரியும். கண்ணை மூடிட்டு அந்த தோற்றமானதை நம்ம பார்த்தா கூட ஏற்கனவே அந்த தோற்றத்தை நம்ம பார்த்துருக்கக்கூடிய டேட்டா நமக்கு அந்த பிடியை தரும். ஓகே, தண்ணினா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நம்ம மறைபொருளை பார்க்கும்போது அந்த பிடி இருக்காது. அந்த பிடி இல்லாத மனநிலையில் நாம் நம்முடைய கவனத்தை நிலைநிறுத்த வேண்டும். இதுதான் மறைபொருளை கவனித்தலில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பம். இப்போ தண்ணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைபொருள் என்னன்னா, நீங்க உடனே வடிவத்தை தேடக்கூடாது. ஏன்னா வடிவத்தை பார்த்து பார்த்தே பழகி இருக்கக்கூடிய நம்ம மனசு மறைபொருள் எனும்போதும் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படி யோசிக்க கூடாது. மறைபொருள் என்றாலே வடிவமற்றது, பார்க்க முடியாதது, உணர்வால் மட்டும்தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப தண்ணீருக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் என்னது? குளிர்ச்சி. குளிர்ச்சி என்ற அந்த சொல்லின் மீது உங்கள் கவனம். இந்த குளிர்ச்சினா என்ன? குளிர்ச்சியை நம்ம பல இடங்கள்ல அனுபவிச்சிருப்போம். அந்த குளிர்ச்சி தண்ணிக்குள்ள இருக்குது, மறைவானதா இருக்குது. அது உங்க கவனத்துக்குள்ள, உங்க உணர்வுக்குள்ள பிடிபடாது ஆரம்பத்துல, மறைபொருள். ஆனாலும் நீங்க அந்த குளிர்ச்சி என்பதன் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்த 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 குளிர்ச்சி குறித்த ஒரு மறைவான வடிவத்தை நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். அது வடிவம்னு சொல்றதை விட அது ஒரு உணர்வு நிலை. இந்த உணர்வு நிலை உங்களுக்கு ஏற்படும். தண்ணிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குளிர்ச்சி. அந்த திரவ நிலையில் குளிர்ச்சி குடிகொண்டுள்ளது. குளிர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். மறைவானவைகளை உணர முடியும். மறைவானவைகளை உணர 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 ஆழமான மறைவானவைகளை நம்மால் உணர முடியக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். குளிர்ச்சியின் மீது கவனம். தண்ணீரின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி என்ற மறைபொருளின் மீது கவனம். இப்போ ஒரு பழத்தின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்தும். ஏதோ ஒரு பழம், பப்பாளியோ, திராட்சையோ, மாதுளையோ, வாழைப்பழமோ, கொய்யாப்பழமோ, வாட்டவர், ஏதோ ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு பழத்தை உங்கள் கண் முன்னால் இருப்பதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம். அந்த பழத்தின் பொருள் வடிவத்தில் உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த பழம் என்ன வடிவத்தில் இருக்குது, என்ன கலர்ல இருக்குது, சதைப்பற்றுடையதா இருக்குதா, நீர்த்தன்மையுடையதா இருக்குதா, எல்லாத்தையும் நீங்க சும்மா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பழத்தின் பின்னால் இருக்கக்கூடிய மறைபொருளுக்குள் உங்களுடைய கவனத்தை, சிந்தனையை செலுத்த ஆரம்பிக்கும். அந்த பழம் என்ன சுவையை கொண்டதாக இருக்கு? சுவைனா என்ன அப்படின்னா, அது உங்க அனுபவ ஞானமாகத்தான் இருக்கிறது. இனிப்புனா என்னன்னு உங்ககிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? இனிப்புனா இனிப்பு, அவ்வளவுதான். அதை நீங்க டிஃபைன் பண்ணவே முடியாது. மறைவானவைகள் வார்த்தைகளுக்குள் அடங்காது.
இதுதான் மறைவானவைகளுடைய இன்னொரு முக்கியமான ஞானம். ஒரு மறைவான தன்மைய ஒருத்தருக்கு உணர்த்தணும் அப்படின்னா, தோற்றமானவைகளை கொண்டு அவைகளை உணர்த்த முடியாது. உணர்வால் தான் உணர்த்த முடியும். அப்போ இந்த இனிப்பு என்ற சுவை, துவர்ப்பு என்ற சுவை, வாட்டவர் சுவை, அந்த சுவையின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இனிப்புனா என்ன? ஐ கான்ட் டிஃபைன் வாட் இஸ் ஸ்வீட். ஆனா எனக்கு அது தெரியும். இனிப்புனா என்னன்றது என்னுடைய அனுபவத்துல ஆழமா இருக்குது. எத்தனையோ முறை நான் இனிப்பை சுவைத்திருக்கிறேன். ஆனா என்னால இனிப்புனா என்னன்னு ஒரு வார்த்தை பேப்பர்ல எழுத முடியாது. இனிப்பே சுவைத்திராத ஒரு மனிதனுக்கு இன்னதுதான் இனிப்பு சுவை என்று உங்களால் சொல்லவே முடியாது. மறைவானவைகள் உணரப்படத்தான் முடியும். அந்த இனிப்பு என்ற மறைவான சுவையின் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மறைவானது எந்த வடிவமும் அதற்கு இல்லை. ஆனால் அது இருக்கிறது. தோற்றமானவைகளை விட மறைவானவைகள் தான் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒருத்தர் உங்களை திட்டாரு, திட்டினவர் ஞாபகம் வரமாட்டாரு. அந்த திட்டினதுனால உங்க மனசு காயப்பட்டிருக்கே, அதுதான் உங்க நினைவுல இருக்குது. மறைவானவைகள் தான் உங்கள் மனதில் பதிந்திருக்கின்றன. மறைவானவைகளை பற்றி ஞானம் இல்லாததனால்தான் அவைகளால் நாம் பாதிக்கப்படுகின்றோம். இனிப்பு சுவையின் மீது, சுவை என்ற அந்த மறைவான தன்மையின் மீது உங்களுடைய கவனத்தை, சிந்தனையை, உணர்வை செலுத்துங்கள். இப்போ உங்களுடைய மூச்சின் மீது கவனம் செலுத்துங்க. உங்களுடைய மூச்சின் மீது கவனம் செலுத்துங்க. மூச்சு என்பது மறைவானதாக இருக்கு. எந்த வடிவமும் அதற்கு இல்லை. மூச்சு கொடுக்கப்படுதல் அதெல்லாம் கூட இப்ப வேண்டாம். வெறும் மூச்சை கவனிங்க. மூச்சு என்பதன் மீது கவனம் செலுத்துங்கள். இந்த மூச்சுனா என்ன? அது என்ன வடிவத்தில் இருக்கு? ஒரு வடிவத்திலும் இல்லை, மறைவானதா இருக்கு. அதை நம்ம அனுபவிக்கிறோம், உணர்றோம். மூச்சுனா என்னன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. மூச்சுக்கு வடிவம் இல்லை. இந்த மூச்சின் மீது உங்களுடைய சிந்தனை. ஆரம்பத்தில் மறைவான தன்மைகளின் மீது கவனம் செலுத்தும் போது அதனுடைய முழுமையான ஞானங்களை அறிந்து கொள்ள முயற்சிக்காதீர்கள். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், உடனே அது தெரிஞ்சிடாது. இப்போ மூச்சுங்கிறது மறைவானதா இருக்குது. அதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும்தான் நம்ம தியானத்துல இருக்கும். மூச்சின் மீது இயல்பான ஒரு கவனம், மூச்சு மறைவானதாக இருக்கிறது என்ற உணர்வோடு. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். மெதுவாக உங்கள் கண்களை திறந்து. இன்னைக்கு நம்ம நினைவூட்டி கொண்ட இந்த தியான வழிமுறை ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னையிலிருந்து நீங்க இந்த தியான கருப்பொருட்கள் நிலை 1 செய்ய ஆரம்பிங்க. ஒன்றும் இல்லை, அதை தீண்டுவதற்கு முன்னால் ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட்
அந்த தன்மையினுடைய மறைவானவற்றின் மீது கவனம் செலுத்தி விட்டு அதை தீண்டுங்க. அவ்வளவுதான். சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது, இது 2 தான் மெயின். இதை நீங்க இந்த வாரத்துல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மூச்சின் மீது, அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு பொருளை யூஸ் பண்றீங்க. இப்போ ஒரு கம்ப்யூட்டரையோ, போனையோ, ஏதோ ஒரு மின்சாரம் சார்ந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுக்கு பின்னாடி ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த மறைவான பொருள் என்ன, அதை திங்க் பண்ணிட்டு ஆரம்பிங்க. அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாதான் இது உங்களுக்குள்ள வரும். அதனாலதான் நம்ம உணவுன்றத, நீருங்கிறத முதல்ல வச்சிருக்கிறோம். இது ஈஸியா பண்ணலாம். அப்போ இந்த ஆட்டிடியூட் உங்களுக்கு வர 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 உங்களுக்கே புரியும். ஓகே, மறைவான தன்மைகளின் மீது கவனம் செலுத்துறதுனா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க அந்த மறைவானதை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ உங்க மனைவி இருக்காங்களா, உங்க மனைவிய ஒரு மறைவான ஆற்றலா பார்க்க ஆரம்பிச்சிருங்க. மனைவியினுடைய மனதாக நீங்கள் அவர்களை பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்க குழந்தை இருக்கா, ஒண்ணும் கிடையாது, ஒரு சின்ன பிராக்டிஸ். உங்க குழந்தை இருக்காங்க, உங்க பையனோ பொண்ணோ இருக்கிறாங்க, அவங்க தூங்கும்போது சும்மா அவங்களை அப்சர்வ் பண்ணுங்களேன் ஒரு 2 நிமிஷம். சும்மா அப்படியே படுத்திருப்பாங்க. எந்திரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அவளை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. ஆனா தூங்கும்போது அப்படியே அமைதியா படுத்திருக்காங்க. ஏன்? மனசு இயங்காம இருக்கு. அந்த மனசுங்கிற மறைவான பொருள் இயங்காமல் இருக்கும்போது இன்னும் ஆழமா அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மறைவான தன்மைகளின் மீது நாம கவனம் செலுத்த செலுத்த மறைவானவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மை நமக்குள் வந்துவிடும். மறைவானவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் என்று இறைவன் சொன்னது எந்த அடிப்படையில் என்றால், அவர்கள் மறைவானவைகளை பற்றி ஞானங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள், அந்த மறைவானவற்றுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் அந்த வேத வசனத்தினுடைய மறைப்பு. சரியா? ஸோ இந்த ஒரு தியான வழிமுறையை இறைவன் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றான். இன்னும் நம்முடைய ஞானங்களை அதிகப்படுத்துவதற்காக இறைவனுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு. நாளைய தியான வகுப்புல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.